ஒன்றும் இல்லைங்க, 22 வயசு தான் இருக்கு. அதாவது இந்த ஒரு காரணத்துக்காக தன்னுடைய வருங்காலம் அப்படின்ற ஒரு விஷயம் போயிடுச்சு பாத்தீங்களா. அவர் ஒரு நல்ல மனசோட தான் நாய்க்குட்டியை தூக்கி இருக்காரு. பட் ஆனா அவங்க தம்பி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ரேபிஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாது, நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது, நீங்க இப்ப நீங்க சொல்றீங்கன்னா அது இப்பதான் எங்களுக்கு அந்த டேர்மே தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி சொல்லியிருக்காரு. சோ எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் பாருங்களேன். இப்ப நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 30 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஊர் சைடுல தாத்தா பாட்டிக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னப்பா நாய் கட்சிச்சுன்னா தொப்புல சுத்தி 16 ஊசி போடணும்பா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பழைய படங்கள்லயே கூட வந்திருக்குங்க. ஒரு 50 வருஷம் முன்னாடி படம் எடுத்தா கூட. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவேர்னஸ் இருக்கிறத நினைச்சு உண்மையாலுமே கொஞ்சம் சந்தோஷப்படுறேன் இந்த இடத்துல. ஸோ ரேபிஸ் அப்படின்றது என்னன்றதெல்லாம் தாண்டி நாய் கடிச்சா ஊசி போடணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் கடிச்சாலும் ஊசி போடணும் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவேர்னஸ் அந்த கிராமத்துலையும் சரி உத்தரப்பிரதேஷ்லையும் சரி மிஸ் பர்டிகுலரா பிரஜேஷ் சோலங்கி அவங்க ஃபேமிலிக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இதுதாங்க நடந்திருக்கு.